ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு பையனை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணதால் அந்த பொண்ணோட அம்மா அப்பா சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி ஜானகி ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம மாயா விஷயத்தில் நேராக மாயா கிட்டே ஜானகி கேட்குறாங்க, மாயா நடந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கேம்மா, நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே கேட்க நீயும் சீனுவும் காதலிக்கிறீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. பெரியம்மா சொல்லுமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு, உண்மை தானே அப்படின்னு கேட்டது. ஆமா பெரியம்மா, சீனு இல்லாம நானும் இருக்க மாட்டேன், நான் இல்லாம சீனுவும் இருக்க மாட்டேன் பெரியம்மா. எப்படியாச்சும் எங்களுக்கு காதல் சம்மதம் வாங்கி நீங்க தான் எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருமா மாயா, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கு. ஏற்கனவே சாரவுக்கும் சீனுவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்காக என் பொண்ணு உன்னை கைவிட மாட்டேன். கண்டிப்பா என் உசுரை கொடுத்தாவது உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்க பெரியம்மா, இந்த வீட்டோட ஆசீர்வாதமும் இந்த பெரியவங்களோட சம்மதமும் இல்லாம நீயும் சீனுவும் எக்காரணத்தை கொண்டு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னதும் மாயா சிரிக்கிறாங்க. பெரியம்மா, எம்மையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குமா, ஆனா உன் ஆசை உன்னோட வயசு மேல நம்பிக்கை இல்லை. பெரியம்மாவுக்காக சத்தியம் பண்ணு அப்படின்னதும் மாயாவும் சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நான் உன்னை நம்புறேன் மாயா, ஆனா உன்னால இந்த வீட்டுல எந்த களங்கமும் வரக்கூடாது. இத்தனை வருஷமா எந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சு வச்சனோ அந்த உண்மையை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே ஜானகி சொன்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் மாயாவுக்கு அந்த உண்மை தெரியாது. பெரியம்மா என்ன சொல்றீங்க பெரியம்மா? ஆமாடா, இங்க பாரு, உன் அம்மாவால ஏற்பட்ட களங்கத்தை நீதாம்மா துடைக்கணும் அப்படின்னது. கவலைப்படாதீங்க பெரியம்மா, பெரியப்பாட ஆசீர்வாதத்துல பெரியப்பாவை தாலி கொடுத்து கட்டு மாயா சீனுக்கிட்ட கொடுத்து மாயா கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்ல வைக்கல. என் பேரு மாயா இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியம்மா. உங்க ஆசீர்வாதத்திலையும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துலயும் தான் எங்க 2 பேர கல்யாணம் நடக்கும். அப்பா அமெரிக்கால இருந்து வராங்க பெரியம்மா. சோ அவங்க சீனுவும் மாப்பிள்ளை கேட்க போறாங்க அப்படின்னதும் என்ன மாயா சொல்ற? ஆமா பெரியம்மா, முறைப்படி கேட்டு பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கலான்னு யோசிக்கலாம் அப்படின்னதும் சரிமா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதே மாதிரி கிஷோர் அமெரிக்கால இருந்து வந்துடுறாங்க. என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் எல்லாம் என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தமா பேசிட்டு போறதுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்படியா, என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கா அப்படின்னதும் ரகுராம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயம் தான். ஆமா, இந்த ஊர்ல தானா? ஆமாங்க, இந்த ஊர்ல தான், அதுவும் இந்த வீட்டுல தான் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, இது ஒரு கரையை நம்ம மாப்பிள்ளை சீனு இவர் தான். என் பொண்ணுக்கும் சீனுவை பிடிக்கும், சீனுவுக்கும் மாயாவை பிடிக்கும், அதனால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னங்கிற மாதிரி கேட்டதும் என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சீனு அப்பா அம்மா சத்தம் போட்டதும் இங்க பாருங்க கிஷோர், ஏற்கனவே சீனுவுக்கு சாரு கூட சம்பந்தம் வச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ரகுராம் கேட்டதும் உடனே கிஷோர் தெரியும், இருந்தாலும் அவங்க மனசுல இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் எனக்கு ஒரு முறை இருக்கு, அதனால தான் கேட்டு பார்த்த சம்மந்திங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா அப்பா சொன்னதும் உடனே நம்ம அப்பா சம்மந்தி, நீங்க மட்டும் முன்னாடி கண்டிப்பா சீனுவுக்கும் நான் மாயாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானா, ஆனா விதி சாருக்கும் சீனுவுக்கும் நிச்சயம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை நடந்துட்டு இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவராம், இங்க பாருங்க சம்மந்தி, நாம பெரியவங்க முறைப்படி பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட மனசு விட்டு பேசாம திடீர்னு முடிவெடுக்கிறோம். ஆனா நான் பொண்ணு மனசையும் மாப்பிள்ளை மனசையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட மாப்பிள்ளை பேசுறேன், அப்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சீனு அம்மா கேட்டதும் இங்க பாருங்க, சீனு உயிருக்குறா காதலிக்கிறது மாயாவா, அதே மாதிரி மாயாவும் சீனுவை தான் காதலிக்கிறா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு